வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. நாளை முதல் அமலானாலும் பெட்ரோல் டீசல் விலை உயராது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவிப்பு. 3000 புள்ளிகள் வரை சரிந்த நிலையில் வர்த்தக முடிவில் 2226 புள்ளிகள் சரிந்த சென்செக்ஸ். சுமார் 19 லட்சம் கோடியை இழந்த முதலீட்டாளர்கள். சென்னையில் 3வது நாளாக குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்ததால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் சீதப்பரநல்லூர் மின்சாரம் தாக்கி 6 வயது சிறுவன் உயிரிழப்பு. சூறை காற்றில் அறுந்து கிடந்த மின்சார வயரை தவறுதலாக மிதித்த தாயும் காயமடைந்தார். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு திசை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சென்ற வாகனம் விபத்து. நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பிய ஆணையர். வழக்கிலிருந்து தப்பிக்க காலில் விழுந்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. நொந்து போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள் என தியாகி யார் என்ற கேள்விக்கு பதிலடி. நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன், தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவினர் வெளியேறிய நிலையில் அவையிலிருந்து கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் பதில் பெற்ற பின் வெளியேறிய போதும் இபிஎஸ் உடன் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் எம்எல்ஏ அறைக்கு சென்றார். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. இது பெரிய விஷயமா என எடப்பாடி பழனிசாமி பதில். சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க, வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. அதிமுக நலனுக்காக அமித்ஷாவையும் ஜிஎஸ்டி விவகாரத்திற்காக நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக செங்கோட்டையன் விளக்கம். அதிமுக பாஜக கூட்டணி கட்சி குறித்து தலைமையே முடிவு செய்யும் என்றும் பேட்டி. ஒரே மேடையில் தோன்றிய பாஜக தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பு. மோதிக்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் என அண்ணாமலை பேட்டி. களத்தில் நின்று பணியாற்றப் போவதாகவும் விளக்கம். முதலமைச்சர் அறிவித்தபடி வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் திமுக எம்பி ஆர் ராசா. இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் சட்டத்தை ரத்து செய்ய மனுவில் வலியுறுத்தல். சிவாஜியின் அன்னை இல்லத்தின் மீது எந்த உரிமையும் இல்லை என அவரது மகன் ராம்குமார் உயர்நீதிமன்றத்தில் தகவல். எதிர்காலத்தில் உரிமை கோர மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை. ஒரு மாதத்திற்கு பிறகு ஹேக்கர்களிடம் இருந்து தனது எக்ஸ் பக்கத்தை மீட்ட பாடகி ஸ்ரேயா கோஷல்.
AI மூலம் தனது புகைப்படத்தை மாற்றி பொய்யான தகவல்களுடன் வரும் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அட்வைஸ். ஹைதராபாத்தில் 4 மாத கர்ப்பிணி மனைவி மீது 10 முறை கல்லை தூக்கி போட்டு தாக்குதல். பதற வைக்கும் வீடியோ வெளியான நிலையில் கொடூர கணவனை கைது செய்தது காவல்துறை. ஆந்திர மாநிலம் குண்டூரில் நாய் கடித்து குதறிய சிறுவன் உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஸ்விக்கியில் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்த இளம்பெண் சிக்கன் பிரியாணி வீடு தேடி வந்ததால் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டார். किया गया है, जिसने भी किया है ये जानबूझ के किया गया है. जब वेज बिरयानी मंगाई है तो नॉनवेज भेज कैसे दिया? और பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை இல்லாதது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 576 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் மீனவர்களின் நலன் தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்கள் விடுதலை குறித்து பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் இலங்கைக்கு சென்ற பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்கவும் மீனவர்கள் கைதை தடுக்கவும் பெரிய அளவில் முன்னெடுப்பை மேற்கொண்டதாக தெரியவில்லை என்றும் பிரதமர் மோடி தனது கோரிக்கையை புறக்கணிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்றே கருத வேண்டியுள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், விற்பனை போன்றவற்றிற்கு தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கு ஏதுவாக 52 கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். 15,300 மீனவர்களுக்கு மீன் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்க பயிற்சி வழங்கப்படும். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 576 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 360 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். அந்த தியாகி யார் என்று வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் 13 பேர் ஒருநாள் அவை நடவடிக்கையில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள்தான் அந்த தியாகி என்று முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் டாஸ்மாக் வழக்கில் ஊழல் நடைபெறுவதாக குறிப்பிட்டு சட்டையில் அந்த தியாகி யார் என்ற வாசகங்களுடன் பேட்ஜ் அணிந்தபடி அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வந்திருந்தனர். கேள்வி நேரத்திற்கு பிறகு டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி அனுமதி கோரினார். ஆனால் சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த தியாகி யார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்களை இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர் அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதனால் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறினர். அதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுகவினர்தான் அந்த தியாகி என்று பதிலடி கொடுத்தார். தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ
ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். இந்நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் மதுபான விற்பனையில் சுமார் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதாக கூறினார். இது தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி இதன் மூலம் தவறு நடந்திருப்பது நிரூபணமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். அதில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது, அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்கட்சி இருந்தா கூட பயப்படலாம். இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது. அதிமுகவினர் எப்போதும் நொந்து நூடுல்ஸ் ஆனது கிடையாது என்று முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், இதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது.